திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதம் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் வழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேராட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூவர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரவான் ஒலிக்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழார் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம் அடைதல். நாமக்கல் மாவட்டம் காட்டூரில் இருந்து தேவி வெங்கடேசன் அவர்கள் வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அடியார் பெருமக்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். திருக்கதவும் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதசவையை எரிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு நவும் புவனம் முய்ய இருக்கடவுண்ட அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. திருக்கதவும் திருத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிருக்கான் அருமான் உற்றை பின்னை நீ அம்மா அலங்கி அதற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே என்றீங்கய்யா. அற்புதம் அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி சரஸ்வதி அம்மா. திருப்பள்ளி எழுச்சி.
போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கினை துணை மலர்கொண்டு ஏற்றி நின் திருமுகத்த மக்கருள் மலரும் ஏற்றி நின் திருமுகத்த மக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர்கொடி உடையாய் ஏற்றுயர்கொடி உடையாய் எனையுடையாய் ஏற்றுயர்கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. அற்புதமா சிவபெருமானே சிவசிவ திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நாம் திருமந்திரம் 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பில் இருக்கக்கூடிய அட்டமா சித்தியில் அந்த தலைப்பின் கீழே பாடல்களை சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு 12வது பாடல் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 12வது பாடல் குறித்து பார்ப்போம். சிவபெருமான் சிவசிவ திருச்சிற்றம்பலம். முந்திய 360 காலமும் வந்தது நாழிகை வான்முதலாயிட, முந்திய 360 காலமும் வந்தது நாழிகை வான்முதலாயிட, சிந்தை செய்மன் முதல் தேர்ந்தறிவாய்வலம் உந்தியுள் நின்று உதித்தெழுமாறே, சிந்தை செய்மன் முதல் தேர்ந்தறிவாய்வலம் உந்தியுள் நின்று உதித்தெழுமாறே. முந்திய 360 காலமும் வந்தது நாழிகை வான்முதலாயிட, சிந்தை செய் மண்முதல் தேர்ந்தறிவாய் வலம் உந்தியுள் நின்று உதித்தெழு மாறே.
முந்திய 360 காலமும் வந்தது நாழிகை வான் முதலாயிட சிந்தைசை மண்முதல் தேர்ந்தறிவாய் வலம் உந்தியுள் நின்று உதித்தெழுமாறே. இது பாடலை பதமா பார்த்துட்டோம், பாடலாவும் பார்த்துட்டோம். சிவபெருமான் சிவசிவா திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல அட்டமா சித்தி என்கிற தலைப்புல 11வது பகுதியில் இருக்க வரிசையின் கீழே 12வது பாடலை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ இதனுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். தர்மயாதனம் கொடுத்திருக்கிறாங்க. ஓர் ஆண்டு 360 கூறுகளை கொண்டது. ஓர் ஆண்டு 360 கூறுகளை கொண்டது என தொன்று தொட்டு கொல்லப்பட்டு வருகின்ற அக்கால கூறு. அதாவது ஒரு நாள் என்பது நாழிகைகளின் தொகுதியால் அமைந்தது. அந்த நாழிகைகளை 5 கூறாக பகுத்து அப்பகுதி 5ஐயும் ஐம்பூதங்களுக்கு உரிய பகுதிகளாக பாவனை செய்து கொள். பின்பு நிலம் முதலிய பூதங்களின் ஆற்றல் சுவாதித்தானம் முதலாக தோன்றி நிலை பெறுவனவாக கொண்டு யோகம் செய். இங்க கொஞ்சம் கவனம் வேணும் நமக்கு. திருப்பி அந்த பொழிப்புரை படிச்சிடுறேன். ஓர் ஆண்டு 360 கூறுகளை கொண்டது என தொன்று தொட்டு கொல்லப்பட்டு வருகின்ற ஒரு அக்கால கூறு, காலக்கூறுன்னு சொல்றேன். அதாவது ஒரு நாள் என்பது நாழிகைகளின் தொகுதியால் அமைந்தது. அந்த நாழிகைகளை 5 கூறாய் பகுத்து அப்பகுதி 5ஐயும் ஐம்பூதங்களுக்கு உரிய பகுதிகளாக பாவனை செய்து கொள். பின்பு நிலம் முதலிய பூதங்களின் ஆற்றல் சுவாதித்தானம் முதலாக தோன்றி நிலை பெறுவனவாக கொண்டு யோகம் செய். பொதுவா செய்யி கொல்லு இந்த மாதிரி இந்த வினை சொல்லு ஆர்டர் இங்க வராது. ஆனா இப்போ வந்திருக்குது. ஏன்னா அட்டமா சித்தி நம்ம பலனை தான் பார்த்துட்டு அந்த அட்டமா சித்தியினுடைய கூறுகளையும் மொத்தமா பார்த்துட்டு வரோம். அனிமா லகிமா இதனுடைய பலன்களை பார்த்துட்டு வரோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, காலத்தை நிர்ணயிச்சு அந்தந்த காலத்துல என்னென்ன செய்யணும், எந்தெந்த காலத்துல என்னென்ன பூதங்கள் மிகைப்பட்டு வரும். இப்ப இந்த ஓரைகள்னு சொல்றாங்கல்ல, காலையில 6 மணிக்கு அந்த நாளினுடைய முதல் ஓரை தொடங்கும். ஒரு கிழமை என்று எடுத்துக்கொண்டால் அந்த கிழமையினுடைய அந்த முதல் சூரிய உதயத்தினுடைய ஆரம்ப நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்திலிருந்து 1 மணி நேரம் 6:20க்கு சூரியன் 6:15க்கு சூரியன் உதிக்குதுன்னா அடுத்த 7:15 வரைக்கும் 1 மணி நேரம் அந்த ஞாயிற்றுக்கிழமைன்னா அன்னைக்கு சூரிய ஓரை, திங்கட்கிழமைன்னா அன்னைக்கு முதல் ஓரை திங்கள், அதாவது சந்திரனுடைய ஓரை. இப்படி எந்த கிழமையில ஆரம்பிக்குதோ உதிக்குதோ, எந்த நாழிகையில் உதிக்கிறதோ அந்த ஒரு நாழிகை, அதாவது 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் அந்த ஓரையை எடுத்துக்கொள்கிறது. அது போல இந்த 4 நாழிகையா பிரிக்கிறாங்க. ஒரு நாழிகைன்றது 24 நிமிடம். அப்ப 364 நாட்கள் நாழிகையெல்லாம் கணக்கு பண்ணோம்னா, எல்லாம் சொச்சமா கணக்கு பண்ணா 365 நாள் ஒரு வருஷம். இந்த 365 நாள்ல பகல் பொழுது 6 மாசம், இரவு பொழுது 6 மாசம். 6 மாசம் தூங்குறோம், 6 மாசம் இரவுல இருக்கிறோம், 6 மாசம் நம்ம பகல்ல இருக்கிறோம். அப்போ யோகம் செய்யறவங்க இந்த பகல் இரவை கணக்கு வச்சுக்குங்கன்றார். எப்படி கணக்கு வச்சுக்கணும்? சூரிய உதயத்துக்கு முன்னாடி 3 மணிக்கெல்லாம் தவத்துல உட்கார்ந்தீங்கன்னா அது எத்தனை நாழிகை முன்னாடி வந்துடும்? 6 நாழிகை முன்னாடி. சூரிய உதயத்துக்கு பின்னாடி ஒரு 6 நாழிகை. இப்படி பிரிச்சோம்னா நம்ம தவத்துல உட்கார நேரம் காலங்கள்ல சந்தியா காலம் முதற்கொண்டு எல்லா நாழிகையிலும் கணக்கு பண்ணி நேரம் பார்த்து அமர்ந்துன்னா உனக்கு தவம் கூடிடும். இதனால் வரைக்கும் அட்டமாசத்தினுடைய பலன்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த ஒரு பாடல் கொஞ்சம் நமக்கு கட்டளை இடுது. என்ன சொல்ல வராரு? 5 பூதங்களுக்கு ஏற்ற நேரத்தை தெரிஞ்சு அந்தந்த பூதங்களுக்கு ஏற்றவாறு உட்காந்துக்க. இரவு பொழுது ஆரம்பிக்கிறது மண் முதல்ன்றார், பகல் பொழுது ஆரம்பிக்கிறது ஆகாயம் முதல்ன்றார். இந்த பூதங்களை நம்ம ஏற்கனவே ரொம்ப கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருக்கிறோம். நம்ம இரவு பொழுதுல அகப்பூசியில
பஞ்சபூதங்களை அழகா உடம்புக்குள்ள எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு அழகா அடியேன் எடுத்து எடுத்து சொல்லியிருக்கிறேன். இப்போ முந்திய 360 காலமும் அதை விட்டுருங்க. முதல் லைன் வந்து ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்குதுன்றத 360 காலம்னு சொல்லிட்டாங்க. வந்தது நாழிகை வான் முதலாய் இட. அப்போ அந்த 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 365 நாளையும் நீங்க நாழிகையால பிரிச்சீங்கன்னா ஒரு நாள் தொடங்குறது ஆகாயத்தில். அப்ப முதல் நாழிகை எப்படி தொடங்குதுன்னா ஆகாயம் முதற்கொண்டு ஆகாயத்தில் இருந்து அடுத்து சலனம் ஏற்பட்டு வாயுவாக நாழிகை மாறுகிறது. அந்த ஆகாயத்திலிருந்து வாயு ஏற்பட்ட பிறகு அந்த வாயுவிலிருந்து அக்னி உற்பத்தி ஆகிறது. அந்த அக்னியில் இருந்து வியர்வையாக நீர் உற்பத்தி ஆகிறது. அந்த நீரில் இருந்து நிலம் உற்பத்தி ஆகிறது. இப்படி பஞ்சபூதங்களினுடைய காலம் ஒரு நாளைக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ பொழுது தொடங்கும் போதே ஆகாயத்தில் ஆரம்பித்து மண்ணில் முடிகிறது. ஒரு பொழுது சாயும் போது மண்ணில் ஆரம்பித்து ஆகாயத்தில் முடிகிறது. இப்படி தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை இப்படி மண் முதல் ஆகாயமும் ஆகாயம் முதல் மண் இப்படி மாறி 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 நாழிகையில் நம்மை ஆட்சி செய்கிறது. இப்படி வந்தது நாழிகை வான் முதலா இட சிந்தை செய் மண் முதல் தேர்ந்து அறிவாய் வலம். தேர்ந்து அறிவாய் வலம்னா அப்ப அந்த நேரம் காலம் பார்த்து எந்த நேரத்துல உட்கார்ந்தா கூடுன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். லயம் வந்து அற்புதமா எப்போ உட்கார்ந்தா நமக்கு கூடுது. கண்ட நேரத்துல உட்கார முடியாது. திடுதிப்புன்னு போய் நீங்க உட்காந்து கையை கால உட்காந்து டக்குன்னு உட்காந்துன்னா டக்குன்னு கூடுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க மாலை நேரத்துல அந்தி சாயிற நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல தவம் அதான் அந்தியும் பகலும் ஆனார்தாம் என்ற மாதிரி அந்த பகலும் இரவும் கூடுற நேரத்துக்கு சந்தியா காலம். அது சந்தியா வந்தனம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கூடுற நேரத்துல நீங்க உட்காந்துட்டீங்கன்னா தவம் அற்புதமா இருக்கும். அற்புதமா இருக்கு. அதுதான் மாலையில 6 மணிக்கு வந்துருங்க. மாலையில 6 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அந்த நேரத்துல வந்து தவம் வந்து அற்புதமா இருக்கும். அந்த நேரத்துல வந்து தவம் வந்து அற்புதமா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த நேரத்துல நாழிகையை பத்தி கொஞ்சம் தெளிவா திருமந்திரத்துல நமக்கு சாமி சொல்றார். எப்படி? நாழிகையை பத்தி சொல்றாரு. அப்போ நாழிகைன்னா இப்போ 1 மணி நேரம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம். அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். நான் ஒரு நாழிகை 24 நிமிஷம் உட்காருங்க. உருப்படியா ஒரு 24 நிமிஷம் பூர்வ மத்தியத்தை பாருங்க, பூர்வ மத்தியத்தை பாருங்கன்னு சொல்றது. இந்த இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரையில இன்னொரு மாற்றத்தை நம்ம பார்ப்போம். இன்னொரு ஐயா எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். சிவபெருமான் சிவசிவா. முந்திய சூரியன் உதிப்பதற்கு முன் உள்ள 360 வினாடிகள் ஒரு கை நொடி பொழுது அல்லது கண் இமை பொழுது வினாடி எனப்படும். 60 வினாடி ஒரு நாழிகை. எப்படி? 60 வினாடி வந்து ஒரு நாழிகை. அதாவது 60 செகண்ட் நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு நிமிஷம்னு சொல்றோம் இல்லையா? அததான் வந்து என்ன சொல்றாங்க? 60 வினாடி ஒரு நாடி. 60 நாழிகை வந்து ஒரு நாள். ஒரு நாள் முழுக்க எத்தனை நாழிகைன்னு கணக்கு பண்ணா 60 நாழிகை தான் ஒரு நாள். நம்ம 24 மணி நேரம்னு சொல்றோம். நம்ம ஹவர்ஸா மாத்திட்டோம். அந்த காலத்துல நாழிகை தான். பழைய பஞ்சாங்கங்கள்லாம் போய் பார்க்க போனீங்கன்னா நாழிகை தான் கணக்கு பண்ணி சொல்லுவாங்க. அப்போ 30 நாழிகை ஒரு பகல் பொழுதுன்னா மொத்தம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு சொல்றோம் இல்லையா? 24 மணி நேரம்ன்றது 60 நாழிகை. அதுல பகல் பொழுது 30 நாழிகை. அதுல இரவு பொழுது 30 நாழிகை. வந்தது நாழிகை வான் முதலாயிடம்னா இந்த 360 நாழிகையும் நம்ம எப்படி கணக்கு பண்ணி வச்சுக்கணும்னா ஆகாயம் முதல் ஐம்பூதங்களுக்கு அதாவது வானம், காற்று, நெருப்பு, நீர், மண் பகலில் ஒவ்வொன்றுக்கும் 6 நாழிகைகள். மொத்தம் 60 நாழிகை ஒரு நாளைக்கு. அதுல பகல் 30 நாழிகை, இரவு 30 நாழிகை. அப்ப பகல்ல அந்த 30 நாழிகையில எப்படி பிரிக்க சொல்றாங்க? முதல் ஒரு நாழிகை எப்படி எடுத்துக்கணுமா? ஆகாயமா எடுத்துக்கணுமா? 2வது நாழிகை எப்படி எடுத்துக்கணுமா? நம்ம காற்றா எடுத்துக்கணும். 3வது நாழிகை எப்படி எடுத்துக்கணும்? நெருப்பா எடுத்துக்கணும்.
4வது நாழிகை எப்படி எடுத்துக்கணும்? நீரா எடுத்துக்கணும். 5வது நாழிகை மண்ணா எடுத்துக்கணும். இப்படி ஒவ்வொன்னும் 6 நாழிகைகள். பகலில் ஒவ்வொன்றுக்கும் 6 நாழிகைகள். இரவு பொழுதுக்கு மண், நீர் இப்படியே தலைகீழா மாறி போயிடும். எப்படி இந்த 30 நாழிகையை நீங்க எப்படி வகுத்துக்கு பிரிச்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஆகாயம் முதற்கொண்டு மண் வரை பகல்ல. அப்ப முதல் நாழிகை ஆகாயம்னு வச்சுக்கங்க. 2வது நாழிகை காற்று, 3வது நாழிகை நெருப்பு, 4வது நாழிகை நீரு, 5வது நாழிகை மண்ணு. இப்படியே தொடர்ந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த 30 நாழிகையை பிரிச்சு நம்ம பகல் பொழுதுல இந்த 30 நாழிகை கூறு போட்டோம்னா, ஆகாயத்திலிருந்து மண் வரைக்கும் திருப்பி இப்படி கூறு போட்டு, அந்தந்த அந்தந்த பூதங்களுடைய ஆதிக்கத்த நம்ம தெரிஞ்சுக்கலான்றாரு. பாருங்க மாறி நம்ம இந்த பூதங்கள் நம்மள வந்து ஆட்சி செய்றத, எப்படி நாழிகைகள்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. சரி பகல் பொழுதுல ஆகாயத்துல ஆரம்பிக்குதுங்க. இரவு பொழுதுல எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதே 30 நாழிகை இரவு பொழுது. ஒரு நாள்ன்றது 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்த நம்ம நாழிகையில சொல்லணும்னா 60 நாழிகை. அந்த 60 நாழிகையில பகல் பொழுது 30 நாழிகை, இரவு பொழுது 30 நாழிகை. திருமந்திரத்துல திருமூலர் இந்த 3ஆம் தந்திரத்துல அட்டமாசித்துல இந்த இடத்துல ஏன் நாழிகைகளை பத்தி சொல்ல வர்றாருன்னா, காலம் அறிந்து தவத்துல உட்காரு, பூதம் அறிந்து உட்காருன்றார். அப்படி பூதம் அறிஞ்சு உட்கார்ந்தீங்கன்னா, உங்க உடல் வாகு அதுக்கேத்த மாதிரி செயல்படும். அவங்கவங்களுக்கு ஒரு மனிதருக்கும் இருக்கிற மாதிரி இன்னொரு மனிதருக்கு உடம்பு இருக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதே இல்ல உடம்புக்குள்ள. ஒரே மாதிரியான ரசாயன மாற்றங்கள் ஒரே மாதிரி நடக்கிறதே இல்ல. ஒரே மாதிரியான பசி, ஒரே மாதிரியான தாகம் எல்லாருக்கும் மாறி தான் இருக்கு. அதனால இந்த நாழிகைகளை அறிந்து அவங்கவங்களுக்கு எப்படி அந்த உடல் வாகு ஒத்துழைக்குதோ அதுக்கேத்த மாதிரி தவத்துல உட்கார சொல்றாரு. அப்போ 30 நாழிகை பகல் பொழுதுன்னா, அந்த 30 நாழிகை ஆகாயமா கணக்கு பண்ணிக்கங்க. ஆகாயம் முதல் நாழிகை ஆகாயமா கணக்கு பண்ணிக்க. 2வது நாழிகைய காற்றாக கணக்கு பண்ணிக்க. 3வது நாழிகைய நெருப்பா கணக்கு பண்ணிக்க. 4வது நாழிகைய நீரா கணக்கு பண்ணிக்க. 5வது நாழிகை மண்ணா கணக்கு பண்ணிக்க. இப்படி ஆகாயத்துல ஆரம்பிச்சிரு பகல் பொழுது. அப்படியே 30 நாழிகை முடிஞ்சிரும். ஒரு கணக்கு பண்ணி வச்சுக்கணும்னா. அப்போ அந்த பூதம் அறிந்து தவத்துல உட்கார்ந்தோம்னா, அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மள சரி செஞ்சுக்கலாம். சரி, இது வந்து பகல் பொழுதுங்க. பகல் பொழுதுக்கு அப்புறம் இரவு பொழுது இருக்கு இல்லையா? அந்த இரவு பொழுது ஒரு 30 நாழிகை ஆகுது. இந்த இரவு பொழுத நம்ம எப்படி கழிக்கணும்னா, இப்பயும் பூதம் அறிந்து தவத்துல உட்கார சொல்றார். இப்பயும் பூதத்த அறிஞ்சு நம்ம என்ன பண்ணணும்? தவத்துல உட்காரணும். எப்படி ஆகாயம் ஆரம்பிக்குது காலையில, அதே மாதிரி இரவு பொழுது சந்தியா காலத்துல மண்ணுல ஆரம்பிக்குது. அந்த பிருத்திவி என்ற மண்ணுல ஆரம்பிச்சு தலைகீழ இப்ப பார்க்கணும். எப்படி நம்ம ஆகாயத்திலிருந்து சலனம் ஏற்பட்டு மூச்சு காத்து உண்டாகி வாயு பிராணன் உண்டாச்சோ, அந்த பிராணனிலிருந்து நம்ம உயிராகிய ஜீவ ஆன்மா பிழைக்குதோ, அந்த ஜீவான்மாவிலிருந்து வியர்வையாக வந்த நீர் எப்படி ஆட்சி செய்தோ, அதுதான் மனமாகி இருக்கிறது. இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். 75% நீராலானது உலகம். 75% நீராலானது. அதுபோல இந்த உடலும் 75% நீராலானது. அப்போ அதுதான் மனமா வியாபிச்சிருக்குது. பாருங்க இந்த பூதங்கள்லாம் பாருங்களேன். ஆகாயமா இருக்கிற இறைவன் நம்மள காப்பாத்துறதுக்காக மூச்சா இறங்கி வராரு. அப்படி மூச்சா இறங்கி வந்த இறைவன் நம்மளுக்குள்ள இருக்கிற அக்னியா, ஜீவ ஆன்மாவா, நமக்குள்ள இருக்கிறது என்னது? நெருப்பு. அது என்ன நெருப்பு? ஜீவ ஆன்மா. அப்ப பரமான்மா ஜீவனை ரட்சிக்கிறது எப்படி வராரு? மூச்சா வராரு. ஏன்னா மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. ஒரு விளக்கை ஏற்றி நீங்க கண்ணாடி குடுவையில மூடிடுங்களா, என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு விளக்கை ஏற்றி மரக்காலில் மூடிடுங்க, என்ன ஆகும்? பயன்படுமா? இல்ல அதுக்கு பிராணம் தான் எரியுமா? அப்ப ஒரு விளக்கு எரியறதுக்கு என்ன வேணும்? தீபம் வேணும் இல்லையா?
அப்போ இந்த இந்த உடம்புன்ற இந்த 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 உடம்புன்ற கோயிலுக்குள்ள உயிர்ன்ற தீபம் எரிஞ்சாதான் நம்ம உயிரோட இருக்க முடியும். அப்ப அந்த உயிரின்ற தீபம் எரியணும்னா பிராணன்ற காற்று நமக்கு வேணும். அப்ப ஆகாயத்திலிருந்து சலனம் ஏற்பட்டு நமக்கு மூச்சு காற்றாக வந்த இறைவன் நம்ம உயிரை ரட்சிக்கிறார். எப்படி? அக்னியா ரட்சிக்கிறார். அப்படி அக்னியா ரட்சிக்கிற இறைவனுடைய வேர்வையில தான் இந்த மனம் உற்பத்தி ஆகிறது. அந்த மனத்தினுடைய நீர், அந்த மனம் தான் நீர். அதான் 75% பரவி இருக்குன்னு சொன்னேன். இப்படி சூழ்ந்துட்டதுனால அது பெரிய ஆள்னு ஆயிடுச்சு. அப்படி பெரிய ஆள்னு ஆயிடுச்சுன்னா திருப்பார் கடல்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த உலகத்திலே அதிகமா சூழ்ந்திருக்கிறதுனால அது கடவுளா மாறிடுச்சு. ஏன்னா ஆதிக்கம் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் நிலம், மண்ணு. சாமி எப்படி வராரு? முதல்ல ஆகாயமா இருக்கிறாரு, பிறகு பிராணனா இருக்கிறாரு, பிறகு பிராணனா இறங்கி வந்த இறைவன் அக்னியாக மாறுகிறார். அக்னி எரியறதுக்கு துணை செய்யறாரு. அப்படி அக்னியா எரியிற இறைவனிலிருந்து வேர்வையா உண்டாகிய நீர் உண்டாகுது. அந்த நீர் தான் மனமா இருக்குது. அதுதான் நாராயணன். அந்த நாராயணனுக்கு அப்புறம் மண்ணு. அதான் பிரம்மா. இந்த பஞ்சபூதங்களும் எப்படி நமக்குள்ள இருக்கிறதுன்ற ரகசியம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப 5 இல்லைன்னா நம்ம கதையே கந்தல். இப்ப மண்ணு இல்லைன்னா நமக்கு உடம்பு இல்ல. இந்த நீர் இல்லைன்னா நமக்கு மனசு இல்ல. நாராயணன் இல்லைன்னா நம்மளுக்கு மனசே இல்ல. கோமா ஸ்டேஜ் தான். தூங்கி எழுந்த உடனே வீட்டுக்காரரை பார்த்து யாருங்க யாருங்க நீங்க அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அப்ப மனம் இல்லாதவனுடைய நிலைமை பைத்தியக்கார நிலைமை. அப்ப ஆதாரமா இருக்கிறது மண்ணு, உடம்பு. அதுக்கும் அந்த உடல் செயல்பட வேணும்னா மனம் செயல்பட வேண்டும். அதான் நாராயணன். அதுதான் நாராயணன். அந்த நாராயணனுக்கு மூலம் இருக்கிறது. அதான் ஜீவன். அதான் நெருப்பு. அதனுடைய வேர்வை தான் நீர் மேல் நெருப்பு, நெருப்பு மேல் நீர்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த அக்னியாக இருக்கின்ற இறைவனை மேல யாரு? அந்த அக்னி எரியறதுக்கு யார் துணை புரியுறது? மூக்கு மூடிட்டா உயிர் வேலை செய்யுமா? இல்ல வாயு மூக்கு மூடிட்டா வேலை செய்யுமா? கொஞ்சம் மூடிதான் பாருங்களேன். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். வாய்ப்பே கிடையாது. வந்து போறது இறைவன் உறுதி ஆகி போயிடுச்சு. இந்த உறுதியானது உணர்ந்துட்டீங்க இல்லையா? அப்போ ஜீவசக்தியான வாயு பிராணன் இல்லைன்னா உடம்புல உயிர் இல்லை. அப்ப அந்த அக்னி எரியறதுக்கு துணையா இருக்கிறது இந்த பூதங்கள்ல காற்று. அதான் பிராணன். அந்த பிராணன் உற்பத்தி ஆகுறதுன்னு ஆகாயம். அந்த ஆகாயம் சிவபெருமான். அப்போ இதுதான் இறைவனுடைய பெரும் கருணை. சதாசிவமா ஆகாயத்தில் இருக்கிறார். அப்படி கீழே இறங்கி வரும்போது எப்படி வர்றாரு? மகேஸ்வரனா இறங்கி வர்றாரு. வாயுவா இறங்கி வரும்போது. அப்படி மகேஸ்வரனா இறங்கி வந்தவர் எப்படி உள்ள ருத்ரனா உள்ள குதிக்கிறாருல்ல? ஒரே ஆட்டம், ஒரே ஆட்டம், ஒரே ஆட்டம். லெப்டப் 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 நுரையீரல் அப்படி கடல் மாதிரி போய் வந்துன்னு இருக்கும். மேலேயும் கீழே இறங்கி இருக்கு. நல்லா தூங்குறவங்கள பாருங்களேன். கடல் அலை மாதிரி மார்பு ஏறி இறங்கும். எப்படி? கடல் அலை மாதிரி ஏறி இறங்கும். உயிர்ப்பின் அடையாளம் அது. அப்போ இந்த உயிர்ப்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த காற்று கடல் அலை மாதிரி வந்து போகுது. சாமி வந்து போறார். மகேஸ்வரனா வந்து போறார். அப்படி மகேஸ்வரனா வந்தவர் யார் இருக்காரு? ருத்ரனுக்கு துணை செய்யறார். எரியுது. தேயுன்னு அதுக்கு பேரு. ஆகாயம், வாயு, அப்புறம் தேயு, அப்புறம் பாயு, அப்புறம் பிருத்வி. இது வந்து சமஸ்கிருதத்துல சொல்றது. அப்ப ஆகாயமாக இருக்க இறைவன் சதாசிவமாக இருக்கின்ற இறைவன் சலனம் ஏற்பட்டு பிராணனாக இறங்கி வருகிறார். அவர்தான் மகேஸ்வரன். அப்படி மகேஸ்வரனாக இருக்கிற இறைவன் எரிந்து கொண்டிருக்கிற ருத்ரனுக்கு உதவி செய்கிறார். அதான் உயிரோடு இருக்கிற நம்ம. அந்த ருத்ரனாக இருக்கிற இறைவன் என்னவாகிறாரு? அதுல இருந்து வேர்வை ஏற்படுகிறது. நெருப்பிலிருந்து வேர்வை உண்டாகிறது. அந்த வேர்வையிலிருந்து உண்டானதுதான் நாராயணன். அந்த நாராயணனுக்கு மனம் என்று பேரு. அந்த மனம் வியாபிச்சு உலகம் ஃபுல்லா சூழ்ந்துக்கிறதுனால அதுக்கு அரின்னு பேரு. அதுக்கு இருட்டுன்னு பேரு. அதுக்கு வேங்கடவன்னு பேரு. அதுக்கு கரின்னு பேரு. அறிவோம்னு பேரு. மறைக்கிற ஆற்றல் இருக்கிறதுனால அதுக்கு அரி ஆமைன்னு பேரு. அதுக்கு ஆமன்னு பேரு.
எல்லாத்தையும் சூழ்ந்துக்கிறதுனால அதுக்கு இருட்டுன்னு பேரு. அதுக்கு பிளாக் ஹோல்னு பேரு. அந்த இருட்டுல இருந்து அறியாமையிலிருந்து ஒரு நான் என்ற கொம்பு முளைக்குது. அதுக்கு மண்ணுன்னு பேரு. அறியாமை தான் இந்த நான் என்ற அகங்காரத்தை வளர்த்து எடுக்கிறது. அதனால பிரம்மனுக்கு தகப்பன் நாராயணன். அதுல பிரம்மனுக்கு தகப்பன் யாரு? நாராயணன். அப்ப நான் என்ற கொம்பு முளைக்குது. அப்ப மண்ணா இறைவன் வரார். பாருங்க இறைவனுடைய திருவிளையாட பாருங்க. சதாசிவமாக இருக்கிற இறைவன் மகேஸ்வரனாக இறங்கி வர்றார். மகேஸ்வரனாக இருக்கிற இறைவன் ருத்ரனாக இறங்கி வருகிறார். ருத்ரனாக இருக்கிற இறைவன் நாராயணனாக இறங்கி வருகிறார். நாராயணனாக இருக்கிற இறைவன் கடைசியில் மண்ணாக, அதாவது பிரம்மனாக எழுந்து வருகிறார். இப்படி ஒரு நாள் துவங்குகிற பொழுது இறைவனுடைய திரு அருள் கருணையினால ஒவ்வொரு நாழிகையும் ஒவ்வொரு பூதங்கள் முறையாக நம்மை ஆட்சி செய்கிறது. இந்த ஆட்சி செய்யும் முறைமையை அறிந்து நீ தவத்தில் அமர்வாயாக அப்படின்னு தான் செய்தி. அப்படின்னு தான் செய்தி. அப்போ 365 கால் நாள் ஒரு வருடத்திற்கு. ஒரு நாளைக்கு 60 நாழிகை. பகல் பொழுது 30 நாழிகை. இரவு பொழுது 30 நாழிகை. இதான் செய்தி. இந்த தியானம் செய்யும் முறைய கத்துக்கிட்டோம்னா ஈஸியா சுலபமா பிராணனை பிடிச்சி இறைவனுடைய திருவடி சேர்றதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக தான் இப்ப காலத்தை சொல்ல வராங்க. எந்த நேரம் வேணாலும் உட்காந்துக்கலாம், தப்பு இல்ல. இப்படி பகல் இரவு பாகுபாடு அறிந்து தியானம் செய்யும் முறை தெரிந்தவர்களுக்கு உந்தி கமலத்தில் உள்ள மூல அக்னியை தலைக்கு கொண்டு போய் செல்ல முயற்சிக்கலாம். சூரிய உதயத்துக்கு முன் 6 நாழிகையும் பின்னும் 6 நாழிகையும் யோகம் செய்ய ஏற்ற பொழுதாகும் அப்படின்னு இன்னொரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா 3 மணிக்கு காலையில 3 to 5:20 ஆசிரமங்கள்ல கடைபிடிக்கிற நேரம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த 3 to 4, 4 to 5, 5 to அத 5 to 6க்கு அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 3 மணி நேரம். ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம். அப்போ 3ல இருந்து கணக்கு பண்ணிக்கங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி 3 மணில இருந்து சூரிய உதயம் வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த 6 நாழிகை கணக்கு பண்ணிக்கங்க. அப்ப தவத்துக்கு ரொம்ப 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 உகந்த நேரம் எப்போன்னா இந்த காலையில 3 மணிக்கு அமர்றதுதான். எவ்வளவு ரகசியத்தை சொல்றாரு பாருங்களேன். சூரிய உதயத்துக்கு 6 நாழிகைக்கு முன்னாடி, சூரியன் உதயத்துக்கு சூரிய உதயம் உதிச்ச பிறகு 6 நாழிகை பின்னாடி. இதெல்லாம் ஒரு ஒரு விதமான மாற்றத்தை உண்டாக்கும். அதனால அந்த நேரம் அறிஞ்சு உட்காருங்க. ஏன்னா இப்போ ஒரு வண்டி ஒண்ணு வருது. இப்போ நம்ம ஊர்ல இருந்து பட்டணத்துக்கு ஒரு வண்டி போகுது. அந்த வண்டி போகுது. அதுல என்ன பொருள் வச்சுன்னு போயிடுங்க அப்படின்னா, அந்த வண்டி போகும்போது அதை பயன்படுத்திக்கணும். அது போன பிறகு நம்ம அழுவக்கூடாது. அதே மாதிரி தான் நேரமும். ஒரு ட்ரெயின் வந்து இத்தனை இத்தனை மணிக்கு கிளம்புதுன்னா, அந்த ட்ரெயினை விட்டுட்ட பிறகு, அது போன பிறகு நம்ம புலம்பக்கூடாது. அது போன பிறகு அது போறதுக்கு முன்னாடி அந்த நேரம் குறித்து நம்ம போய் என்ன பண்ணிடணும்? அந்த ட்ரெயின்ல ஏறிடணும். எப்படி சரியா அந்த நேரத்துல போய் அந்த எக்ஸ்பிரஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம போய் நம்மளுடைய சீட்ட அலோகேட் பண்ணிடுறோமோ, அது மாரி தவமும் அந்த நேரத்த பொறுத்துல உட்கார்ந்தோம்னா, நமக்கு அழகா அலோகேட் ஆயிடும். ஸ்டிமுலேட் ஆயிடும். ஸ்டிமுலேட் ஆயிடும். அப்ப ஆரம்ப கட்டத்துல வந்து திருவடி எதுன்னு தெரியாம இருந்தவங்களுக்கு, திருவடி எதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, அவங்க நேரத்த ரொம்ப 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 வேகமா பயன்படுத்தும். ஏன்னா வாழ்நாள்ல பாதி நாள கழிச்சுட்டீங்க நீங்க. சொன்னா வெக்க கேடு, சொல்லாட்டி மானக்கேடு. எதை எதையோ நிலையானதுன்னு நினைச்சு நீங்க வாழ்க்கைய தேடி என்ன பண்ணிட்டீங்க? வீணாக்கிட்டீங்க. அடியேன் உட்பட. அப்ப காலம் போயிடுச்சு. நாழிகைகள்லாம் கடந்து போயிடுச்சு. ஒரு சின்ன விண்ணப்பம். தேவியம்மா இருக்கீங்களா? அந்த பெருமான் பேரானது திருப்பி ஒரு முறை படிங்க. தேவியம்மா இருக்கீங்களா? யாருன்னா இருக்கீங்களா?
ஐயா திருச்சிற்றம்பலம் சிவாய நமங்கய்யா. அந்த பெருமான் பேரானந்தத்து அந்த பாட்டு திருப்பி வரும்போது படிங்க. நன்றிங்க. சரிங்களா? திருச்சிற்றம்பலங்க ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிருக்காள் அருமால் உற்றை பிள்ளை நீ அம்மா அலங்கி அரற்றாதே திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அப்புறம் அதே மாதிரி அந்த அடைதலுக்கு ஒரு பாட்டு பாடும்ல ஐயா, அந்த அடைதலுக்கு ஒரு பாட்டு பாடும்ல, என்ன பாட்டு அது? அருட்பெருகா? ஆமாங்க ஐயா. அதே ஒரு அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதற் சபையை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டும் என பூனம் முய்ய இரு கடவு உண்ட அருளும் உலகு எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றிங்க ஐயா. இப்போ அந்த பெருமான் பேரானந்து இனியோர் காலம் இனி இல்லைன்னு வருதா இல்லையா? ஒரு வரி வருதா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அந்த வரியை திருப்பி சொல்லுங்க. இனியோர் காலம் இனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரும் பாருங்க, ஒரு வரி ஒண்ணு வரும் பாருங்க. ஐயா செல்லுல சார்ஜ் இல்லைங்க, செல்லுல தாங்க பாடிட்டு இருக்க பெருமானே. அப்படியா? சிவபெருமான் பெருமான் பேரானந்து இனியோர் காலம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அதுல ஒரு வரி வரும். அப்ப காலம் ரொம்ப குறைவா இருக்கு. மாணிக்கவாசகர் சொல்றாரு, நம்ம கழித்ததெல்லாம் போதும், அந்த காலம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, நீங்க உடனே என்ன பண்ண, திருவடியை பிடிச்சிருங்க, உடனே திருவடியை பிடிச்சிருங்க. எப்ப நீங்க கேள்விப்பட்டீங்களோ அப்பவே நீங்க இறுக்கி பிடிச்சுக்கணும். எப்ப புருவமத்தில இறைவன் இருக்கிறான்னு உங்களுக்கு ஏதோ ஒரு அசரீரி மூலம் சாமி உங்களுக்கு உணர்த்திட்டாரோ, உங்க தேடல் வந்து நிறைவடைறதுக்கான வாய்ப்பு சாமி கொடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி நீங்க எப்படியோ வாழ்ந்துட்டீங்க, எப்படியோ இருந்துட்டீங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா கேள்விப்பட்ட நாள் முதலா வீணாக்காதீங்க, கேள்விப்பட்ட நாள் முதலா அதை வீணாக்காதீங்கன்றதுதான் செய்தி. எப்படி வீணாக்க கூடாது, அதை எப்படி நம்ம கழிச்சிடறோம்னா, தூங்கி 6 மாசம் கழிச்சிடறோம். எப்படி? தூங்கியே 6 மாசம் கழிச்சிடறோம். ஒரு வருஷத்துல 365 நாள்ல தூங்கியே 6 மாசம் கழிச்சிடறோம். மீதி இருக்கிற பகல் பொழுதுல இந்த உடுத்துறதுக்கும் உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் ஓடி 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 என்ன பண்ணிடுறோம், கழிச்சிடுறோம். ஆக மீதம் நம்ம இறைவனை தியானிக்கிற காலம் கம்மியா போயிடுது. சரி, அது கால ஓட்டத்துல நீங்க திருவடி தெரிஞ்சுக்கு முன்னாடி ஓடுனதுங்க, அதை விட்டுருங்க. உங்க வாழ்க்கையில ஓடி 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 ஒண்ணுமில்லன்னு தெரிஞ்ச பிறகு நின்ற காலத்துல, தேடல் உள்ள நேரத்துல திருவடி எதுன்னு அறிவு வந்துருச்சு இல்லையா? அந்த அறிவு வந்த பிறகு நீங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐயோ இவ்வளவு காலம் வீணாக்கிட்டுமே, இவ்வளவு காலம் நம்ம என்ன பண்ணிட்டோம், வீணாக்கிட்டுமே, திருவடியை நம்ம பார்க்காம ஐயோ வீணா. அதான் சொன்னேன், பேராயிரம் பரவிவானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தென்சிலகை கொண்ட போரானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. இந்த ஆற்றனால் இருக்கு இல்லையா,
இந்த ஆற்ற நாள் போக்கினேனே அப்பா, நான் இப்ப இந்த நேரத்தை பயன்படுத்த தெரியாம நான் விட்டுட்டேனே சாமி, உன் திருவடியை பணியாம விட்டுட்டேனே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா? இந்த வருத்தத்தான் நம்ம இங்க வந்து இந்த இந்த பாடலுக்கு நம்ம எடுத்துக்கணும். இனியோர் காலம் இனி இல்லை அப்படின்னு படிச்சோம் இல்லையா? பெருமான் பேரானந்தத்து அந்த பாட்டுல வருது இல்லையா? இனியோர் காலம் இனி இல்லை, திருவடி வந்து சேர்மைன்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி அதே மாதிரி இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, முந்திய 360 காலமும் வந்தது நாழிகை வான்முதலாகிட, சிந்தை செய் மண் முதல் சிவபெருமானே, சிவசிவா சிவசிவா சிவசிவா, சிந்தை செய் மண் முதல் தேர்ந்தறிவாய் வலம் உந்தியுள் நின்று உதித்தெழுமாறு. அப்போ திருவடியை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நீங்க எப்படி நேரத்தை பயன்படுத்தணும் தெரியுமா? அந்த தீ பிடிச்சிக்கிச்சுன்னா ஓடி அணைக்கிறதுக்கு ஓடும் இல்ல, அந்த மாதிரி ஓடி போய் சாமியுடைய திருவடியை பிடிச்சிக்கணும். ஏன்னா காலத்தை நம்ம விரயமாக்கிட்டோம். உட்காந்து அழகா பிடிச்சுக்கணும். அதுதான் நேரம் காலம் வகுத்து சொல்றாரு. முந்தைய 360 காலமும் வந்தது நாழிகை வான் முதலாய் இட சிந்தை செய் மண் முதல் தேர்ந்தறிவாய் வலம் உந்தியுள் நின்று உதித்தெழுமாறு. அந்த உந்தியுள் நின்று உதித்தெழும். உந்தின்றது சுவாதிஸ்தானம். இந்த சுவாதிஸ்தானத்துக்கு மூலமா இருக்கிறது மூச்சு. அந்த பிராணன் வந்து ஒடுங்கிறது வந்து பூர்வ மத்தியம். கவனிச்சீங்கன்னா சுலபமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ள போயிடலாம். அப்போ இந்த ஓராண்டு 360 நாழிகைன்னு சொல்றாங்க. நம்ம கணக்குப்படி 365 நாள். அதுல பாதி ஒரு நாளைக்கு 60 நாழிகை. அதுல பகல் பொழுது 30 நாழிகை, இரவு பொழுது 30 நாழிகை. இப்படி நாழிகையா பிரிச்சோம்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி 6 நாழிகை நீங்க தவத்துல உட்காந்தீங்கன்னா அற்புதமா கூடும். அதாவது 3ல இருந்து 5, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி உட்காந்தீங்கன்னா மிக ஏகாந்தம், எந்தவித சலனமும் இல்லாம இந்த பிராணம் நமக்கு ஈஸியா கிடைக்கும். அது ஒரு விதமான தவம். சூரியன் உதிச்ச பிறகு ஒரு 6 நாழிகை இருக்குது. அந்த தவம் ஒரு அற்புதமான தவம். ஏன்னா பகல் பொழுது ஆகாயத்துல ஆரம்பிக்க சொல்றாரு அவர். பூதம் அறிந்து அவர் தவத்துல உட்காருன்றாரு. அப்போ எப்படி ஒரு முதல் ஓரை அந்த கிழமையினுடைய முதல் ஓரையாக இருக்கிறதோ, இப்ப திங்கக்கிழமைனா திங்கக்கிழமை முதல் ஓரைன்னா சூரிய உதயத்துல இருந்து அந்த 6:15 ஆரம்பிச்சுன்னா 7:15 வரலும் திங்கக்கிழமையுடைய சந்திர ஓரை இருக்குது இல்லையா? அது மாதிரி ஒரு பூதம் காலையில, பூதம்னா என்ன? ஆகாயம், பஞ்சபூதம். ஆகாயம் தொட்டு மண் வரைக்கும் தொடர்ச்சியா சுழற்சி வரிசையில் சுழற்சி முறையில நம்ம ஆட்சி செய்யுது. அந்த நேரம் காலம் தெரிஞ்சு நீ அமர்ந்து கொள்வாயாக. அப்படி உட்காரும்போது எந்தெந்த பூதம் ஆட்சி செய்துன்றது அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய மூச்சுல சுவாசம், இடகலை, பிங்கல் எல்லாம் மாறுபடும். எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் பாருங்களேன். அப்ப பகல் பொழுது ஆகாயத்துல ஆரம்பிச்சு மண்ணுல முடியுது. இரவு பொழுதுல எதுல ஆரம்பிக்குதான்? மண்ணுல ஆரம்பிச்சு ஆகாயத்துல முடியுது. அப்ப கணக்கு அறியணும். எப்படி கணக்கு அறியணும்? காலையில பொழுது ஆகாயத்துல ஆரம்பிக்குது முதல் நாழிகை. மொத்தம் 60 நாழிகை. அப்ப ஆகாயத்துல ஆரம்பிச்சது, அடுத்து வாயுல 2வது நாழிகை, 3வது நெருப்புல, அடுத்து நீர்ல, அடுத்து மண்ணுல. இப்படி இறைவன் நமக்குள்ள எப்படி வராருன்ற ரகசியத்தையும் அடியன் வந்து இப்ப சொன்னேன். இறைவன் எப்படி நமக்குள்ள இறங்கி வராருன்ற ரகசியத்தை சொன்னேன். சதாசிவமாக இருக்கிற ஆகாயம் மகேஸ்வரனா வாயுவா உள்ள வந்து, அப்படி வாயுவா வந்து ருத்ரனா அக்னியா ரட்சித்து, அதுக்கப்புறம் நாராயணனா நீரா பரவி, அதுக்கப்புறம் மண்ணா நமக்கு உடம்பு, நம்ம பாக்குற இந்த உடம்பா வந்து இந்த பிரம்மன் காட்சி தரான் மண்ணா. இப்படி பூதங்களாலான இந்த ஒரு வரிசை கிரமமா ஆன இந்த ஒரு தொடர் நிகழ்வு தான் நம்முடைய உடம்பு. அப்ப அந்த உடம்பு அந்தந்த பூதங்களுக்கு ஏற்றவாறு அழகா உட்காந்து தவத்துல கூட்டிடுச்சுன்னா இன்னும் மேல கூடுன்றதுக்காக தான் தவம் செய் அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் அட்டமாசித்தினுடைய பலன்கள்லாம் பார்த்துட்டு வந்தான். இந்த ஒரு பாடல் நாழிகைகளை கூறா போட்டு எந்தெந்த நாழிகளை தவம் உட்காந்துன்னா அந்தந்த நாழிகை ஒண்ணு தூக்கி கரெக்டா உட்கார வச்சிருன்றத சொல்லியிருக்காரு.
அப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடி 6 நாழிகைக்கு முன்னாடி உட்காந்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா உன் மனம் கூடிடும், ஒன்றி போயிடும் அப்படின்ற தகவலை கொடுக்கிறார். வந்தது நாழிகை வான் முதலாயிட சிந்தை செய். எப்போ? நைட்ல. நைட்ல எப்படி மண் முதலா வருது? எப்படி வான் முதல் ஆரம்பிச்சதோ இரவு பொழுதுல மண் முதல் ஆரம்பிக்குது. அப்போ வலம் உந்தியுள் அப்போன்னா அந்த மூச்சை நம்ம கரெக்டா பயன்படுத்தி அதெல்லாம் அந்த ஓரைக்கு ஏத்த மாதிரி அந்த மண்ணுடைய பூதங்களுக்கு ஏத்த மாதிரி அமர்ந்து அப்படி அமர்ந்து தவத்துல இருந்து வெற்றி பெற சொல்றாரு. யோகம் செய்வாயாக, சுவாதித்தானம் முதலாக தோன்றி நிலை பெறுபவனாக கொண்டு யோகம் செய் அப்படின்னு செய்தி. சரி, இப்ப இந்த கால நேரம்லாம் புரியுதுங்க ஐயா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சுவாசம் வந்து வலது மூக்குல இருந்து இடது மூக்கு மாறும், இடது மூக்குல இருந்து வலது மூக்கு மாறும். ஆனா உங்க குருநாதர் கிட்ட போயிட்டு யார் பிராணாயாமத்தை உத்தமமான பிராணாயாமத்தை சொல்லி தராங்களோ அவங்க கிட்ட போனீங்கன்னா உங்க சுவாசம் இந்த 2 கால்லயும் போகாது. இடகளிலும் போகாது, பெண்களிலும் போகாது. ஊர்த்தவ கதி அவங்களுக்கு கிடைச்சிரும். அது என்ன ஊர்த்தவ கதி? சுழுமுனையில சுவாசம் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. நீங்க தவத்துல உட்கார்ந்தீங்கன்னா நேரங்காலமே தெரியாது. இன்னொரு கூத்து இருக்குது. நல்லா நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க மெய் மருந்து புருவ மத்தியில லயிச்சு உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் போனதே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு நீங்க எப்படி உட்கார்ந்திருப்பீங்க? தவத்துல உட்கார்ந்திருப்பீங்க. ஆனா ஆழ்ந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேரம் போறது தெரியாது. நாழிகையாவது, நேரமாவது. அந்த அளவுக்கு லயிச்சிருவீங்க உள்ள. சரி, வினையால சூழ்ந்த உங்கள எப்படிங்க அதெல்லாம் நீங்க உள்ள போய் உட்கார முடியும்? வினை தான் உங்கள அழுத்தி வச்சிருக்குதுல்ல. வினை தான் உங்கள அழுத்தி வச்சிருக்கு. நல்வினை, தீவினை உங்கள சூழ்ந்து இருக்குது இல்லையா? அதான் கர்மான்னு சொல்றாங்கல்ல. கர்மா உங்கள விடாதுல்ல. அதான் செஞ்ச பாவம் சும்மா விடுமா? ஒரு தவத்துல நம்ம உட்கார்றோம்னா, யாராவது வந்து தொந்தரவு பண்றாங்கன்னு சொன்னா, அது என்ன அர்த்தம்னா, நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவம். ஒரு நாழிகை உட்கார முடியல நம்மளால. ஒரு நாழிகை உட்கார முடியல. செஞ்ச பாவம் சும்மா விடுமா? தவத்தில் இறைவனோடு ஒன்றுவதற்கு தவம் தான் நம்ம சிவத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஆனா உட்கார முடியலையே. சில பேர் வாழ்தலே வழிபாடுன்னு சொல்றாங்களே. உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் சொல்ல உண்மைதான். இருத்தலே இறைவனுடைய பெரிய கருணை தான். இல்லைன்னு சொல்லல. உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் தான். அதுல ஊன் குருடு செவிடு நீங்கி இருக்கிறது பெரிய விஷயம்தான். ஆனா தொழுவதற்கு கூட நேரம் இல்லாம இருக்கிற அந்த காலம்தான் நம்ம கர்மா நம்மள தவத்துல உட்கார விடாம செய்யுது. உட்காரணும்னு நினைப்பா நான் உட்கார முடியாது. உட்காரணும்னு நினைப்பா நான் உட்கார முடியாது. நாளைக்கு 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 தள்ளி போடுவீங்க. அங்க யமன் வந்துருவான். அவ்வளவுதான். என்னைக்கு நீங்க ஒன்ற போறீங்க? என்னைக்கு அந்த 2:30 கலக்கிற நேரத்துக்கு வர போறீங்க? அதுதான் மாலையில நான் அடியேன் வந்து 6 to 7 தவம் வச்சிருக்கிறேன். அந்த சந்தியா காலத்துல கூடுற நேரம் மண் முதல் பூதம் ஆரம்பிக்கிற நேரம் சொல்லியிருக்காரு பத்தியா? சிந்தை செய் மண் முதல் தேர்ந்தறிவாய் வலம் உந்தியுள் நின்று உதித்தெழுமாறே. அந்த நேரம் பார்த்தா நான் காலையில மாலையில 6 மணிக்கு வச்சேன். நான் விளையாட்டாவா வச்சேன்? வந்து உட்காந்துங்கன்னா கூடிடும். 6 மணிக்கு கூடிடுச்சுன்னா அன்னைக்கு இரவு பொழுது சக்சஸ் தான். ஏன்னா மண்ணுல ஆரம்பிக்கும் போது இரவு பொழுது முதல்ல அமைதியா இருக்கும். எந்த சண்டை சச்சரவு வராது வீட்டுல. அந்த சந்திக்கிற நேரம் பகலும் இரவும் சந்திக்கிற நேரத்துல நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பேரமைதி ஏற்படும். உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் போயிடும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்? சந்தியா காலத்துல தவம் பண்ணோம்னா உடம்புல இருக்க வியாதி போயிடும். எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பயன்படுத்திக்கவே மாட்டேன்றீங்க. உடம்புல இருக்க அசதி போகணுமா 6 மணிக்கு உட்காரு. உனக்கு புத்துணர்ச்சி வேணுமா 6 மணிக்கு உட்காரு. இரவு பொழுதுல உனக்கு பலம் வேணுமா 6 மணிக்கு உட்காரு. ஒருநிலைப்பாடு வேணுமா 6 மணிக்கு உட்காரு. அந்த மாலை 6 to 7 ரொம்ப ரொம்ப முக்கியமான நாழிகை. ஏன்னா மண் என்ற பிருத்திவி ஆரம்பிக்கிற அந்த பூதம் ஆரம்பிக்கிற நேரம் அது. அந்த நேரம் பார்த்து தவத்துல உட்கார்ந்தோம்னா சூப்பரா கூடிடும். அந்த முதல் நாழிகை நீ உருப்படியா தவம் செஞ்சுட்டீங்கன்னா அன்னைக்கு இரவு பொழுது அழகா அந்த 30 நாழிகை அழகா ஓட்டிடலாம். பிரம்மத்தோடய ஆரம்பிச்சு பிரம்மத்தையே முடிக்கலாம். அதுக்குதான் அந்த 6 மணிக்கு வந்துடுது. என்ன 6 மணிக்கு வந்தா என்ன பலன் நடக்கும்? முதல் உடம்பு தெளிவாயிடும். 2வது மனசு தெளிவாயிடும். 3வது உயிருக்கு உபாயம்.
ஏற்படும். தெளிவு ஏற்படும். இந்த 3 மும்மூர்த்திகளும் சரியாயிட்டாங்கன்னா, ஏகாந்தம் எளிதாயிடும். ஏங்க இந்த உடம்புன்ற பிரம்மாங்க, மனசுன்ற நாராயணங்க, ருத்ரன்ற நெருப்புங்க, இந்த உடம்பு அக்னி, ஜீவாத்மா. இது 3 மும்மூர்த்திகளும் உத்தரவு குடுத்துட்டாங்கன்னா, அடுத்து பசு என்ன பண்ணும்? பதியோட 2 ஜாலியா இருக்குங்க. அதான் ஏகாந்தம்னு அதுக்கு பேரு. இனிது இனிது ஏகாந்தம் இனிதுன்னு ஔவையார் சொன்னாங்க இல்லையா? அந்த ஏகாந்தத்த நீங்க 6 மணிக்கு அனுபவிக்கலாம். இது டெய்லி நடக்குது இந்த கூத்து. ஆனா நம்ம பயன்படுத்துறது இல்ல. அந்த 6 மணிக்கு நம்ம அப்பதான் ஏகப்பட்ட மும்முரமான வேலையில இருப்போம். அந்த சந்திக்கிற நேரம். அந்த சந்திக்கிற நேரத்த நம்ம வேற எதுக்காவது பயன்படுத்தணும்னா, அன்னைக்கு ஃபுல்லா அதிலேயே போயிடும். அன்னைக்கு இரவு பொழுது அதிலேயே போயிடும். சரிங்க. இது மாலையில மண்முதல் ஆரம்பிக்கிறது. பகல் பொழுது இந்த மாரி விட்டுர்றோமே கோட்டைய. பகல் பொழுதுல விட்டுர்றோமே நம்ம கோட்டைய. அதுதான் சொன்னேன் நானு. பெருமான் பேரானந்தது பண்ணி. "இனியொரு காலம் இனி இல்லை" அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு சொன்னேன் இல்லையா? இதுக்கு இனி காலம் இல்ல சாமி. எப்ப நீ திருவடிய தெரிஞ்சுக்கினியோ, அன்னைக்கே நீ வந்து கொஞ்சம் மும்முரமா உழைக்கணும். ஏன்னா காலம் போயிடுச்சுல்ல. கருவுல 1 வருஷம் போயிடுச்சு. என்னைக்கு கருவுற்றனோ அதுலருந்து 1 வருஷம் ஆகுதா இல்லையா உள்ள? 5 திங்களில் அல்லலில் பிழைத்தும், 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 பிழைத்தும் மாணிக்கவாசகர் சொல்றாரு, எத்தன பிழைச்சு, பிழைச்சு நீ உள்ள இருந்து தப்பிச்சு வர? ம். அதுக்கப்புறம் முதல் மூச்சு வாங்கும்போது அழுவுற. இத்தன கூத்தையும் கடந்து, கடந்து, கடந்து வர திருவடி எதுன்னு தெரியாமலே வந்துட்டோம். திருவடி நிழல்ல இருந்து வரோம். ஆனா அங்கிருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வரோம்? சாமி உன்ன பிரிய மாட்டேன், நான் உன்ன பிரிய மாட்டேன். சாமி என்ன சொல்றாரு? உனக்கு ஆணவத்த கரைச்சுட்டு வந்துரு, நீ ஆணவத்த கரைச்சுட்டு வந்துரு. சாமி நான் உன்ன விட்டு பிரிய மாட்டேன், நான் உன்ன விட்டு பிரிய மாட்டேன். நான் உன்ன விட்டு பிரிய மாட்டேன், நான் போவே மாட்டேன், போவே மாட்டேன். நான் யோனி உள்ள போ மாட்டேன், போ மாட்டேன், போ மாட்டேன். ஆனா, நீ போ, 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 போ ஆணவத்த கரைச்சுட்டு வந்துரு, ஆணவத்த கரைச்சுட்டு வந்த உடனே அது அது பெரிய வீடு ஆயிப்போச்சு. சுகமா ஆயிப்போச்சு கருவறையில. அந்த தண்ணீல உலாவுத்துறது. அப்புறம் அந்த தண்ணீல இருந்து நான் போமாட்டேன், நான் போமாட்டேன், நான் போமாட்டேன். அது உந்தி தள்ளுது. போதும் உனக்கு எவ்வளவு நாள் வச்சிருந்த எவ்வளவு நாள் வச்சிருக்க முடியும் வயித்துல? போ. அங்கிருந்து நான் போமாட்டேன், அங்கிருந்து போமாட்டேன். சுகமா வயித்து எனக்காகவே நீங்க பிராணன எடுத்து விட்டீங்களே, நீங்களே எனக்கு எடுத்து குடுங்க. நான் உங்கள விட்டு போமாட்டேன். இந்த ஸ்கூலுக்கு போற பையன் அடம் பிடிக்கிற மாரி தான் உள்ள கருவறையில நம்ம அடம் பிடிச்சோம். ஐயோ! நான் போமாட்டேன், நான் போமாட்டேன். ஐயோ! நானே சுவாசிக்கணுமா? நான் போய் சுவாசிக்கணுமா? நான் போய் சுவாசிக்க மாட்டேன். என்னால சுவாசிக்க முடியாது. நான் சுவாசிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கைய நான் பார்த்துக்க மாட்டேன்னு தான் முதல் மூச்சு விடும்போது அழுவுது. ஐயோ! இதுக்கப்புறம் நான் தான் சுவாசிக்கணுமா? எவ்வளவு பெரிய தெம்மாங்கு பாருங்களேன், இந்த உயிரு. முதல்ல இறைவன்கிட்ட இருந்து வரும்போது, இறைவன்கிட்ட என்ன சொல்லுது? நான் போமாட்டேன், நான் போமாட்டேன், நான் போமாட்டேன்னு அடம் பிடிக்குது. ஆணவத்த கூட்டி அனுப்பி என்ன பண்றாரு? யோனியில சேர்க்கிறாரு. மலம், மூத்திரத்துல சேர்த்து விடுறாரு. விந்துவ. அப்ப நான் போமாட்டேன், நான் போமாட்டேன்னு சொன்ன உள்ள வந்த பிறகு, அந்த இடமே பெருசா நெனச்சுக்கிச்சு. எது? கருவறை. அங்க கதகதப்பா அப்படியே உள்ள உலாவி, உலாவி, உலாவி ஜாலியா இருந்தது. அப்படியே யாரோ ஒருத்தர் சாப்பிடுவாங்களாமா, யாரோ ஒருத்தர் இந்த உந்தியில தொப்புள் கொடியில தருவாங்களாமா, ஜாலியா அப்படி உலாத்தின்னு இருந்தது. அந்த காலம், அந்த நாழிகை, அது சொர்க்கமா போச்சு. எதுக்கு? உயிருக்கு. அதனால நான் மூச்சு வாங்க மாட்டேன். அப்ப வெளிய வந்துருச்சு. வெளிய வந்த உடனே என்ன பண்ணுச்சு? நான் தான் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை உன் கையிலன்ற மாரி என்னாச்சு? வெளிய தள்ளி விட்டுடுச்சு. அதான் கர்மா. இதுக்கப்புறம் நீ தான் சுமந்தாகணும். ஆணவத்தோட கூட்டி, மலத்த கூட்டி என்ன பண்ணியது? உள்ள கொடுத்தாச்சு. கரு குடுத்தாச்சு. உடம்பு குடுத்தாச்சு. முழுமை பெற்றுட்டு வெளிய வந்த 5 எல்லா திங்களும் பிழைச்சு நீ வெளிய வந்துட்ட. வந்த உடனே முதல் மூச்சு வாங்கி நீ தான் பார்த்துக்கணும். அவ்வளவுதான். உன் கர்மா. அப்படி வெளிய வந்து அதுக்கப்புறம் கருவுற்ற நாள் முதலாய் உன் பாதமே திருப்பாதமே எண்ணி அப்படின்லாம் சொல்றாருல்ல. அப்ப திருப்பாதம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? பல வருடங்கள் போயிடுச்சே. 40 வயசுக்கு மேல, 30 வயசுக்கு மேல, 29 வயசுல அடியனுக்கு கிடைச்சது. 29 வயசுல திருவடின்னா என்னன்ற அறிவு கிடைச்சது. அதுல இருந்து 12 வருடம் கூட்டிக்கங்க. கூட்டுனோம்னா ஒரு சுழற்சி. திருவடி தெரிந்த நாள் முதலா யார் ஒரு வேகமா உட்கார்ந்து அங்க பயிற்சி பண்ணி, பயிற்சி பண்ணி, பயிற்சி பண்ணி திருவடியில முழுமை பெறதுக்கு ஒரு 12 வருடங்கள் ஆகும். அப்ப குருநாதருடைய அறிவோடலாம் அப்ப என்ன பண்றோம்? நம்ம அறிவுடன் துணை அந்த அறிவு அவருடைய குருநாதருடைய அறிவு துணையோட நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்துல உட்கார்ந்து முழுமை பெற்று தான் அட்டமா சித்தி வரைக்கும் நம்மளால வர முடியுது. அப்ப திருவடியை பெறுவதற்கு முதல்ல ஒழுக்கம் வேணும். ஏமம் வேணும், நியமம் வேணும், ஆசனம் வேணும், பிராணாயாமம் வேணும், பிரத்யாகாரம் வேணும், தாரணை வேணும், தியானம் வேணும், சமாதி வேணும். சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே தொடங்குதுன்னு அடியேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் அட்டமா சித்தி. அதுக்கப்புறம் என் வகையான
ஆற்றல்கள். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்னுடைய திருவடியே போதும்னு நினைக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த 365 காலம் 365 நாழிகை 365 மணி நேரம் அதாவது நாளும் நீங்க எப்படி பிரிச்சுக்கணும்னா 6 மாசம் தூக்கம் 6 மாசம் பகலா பிரிச்சுக்குங்க. இப்படி 6 மாசம் பகலா இருக்கிறது 30 நாழிகை. அப்புறம் 6 மாசம் வந்து இரவா இருக்கிறது 30 நாழிகையா பிரிச்சுக்க ஒரு நாளைக்கு. 60 நாழிகையில பிரிச்சுக்கங்க. அப்படி பிரிச்சுக்கும்போது, திருவடி தெரியாத இருந்த காலத்துல விட்டுட்டீங்க. அத விட்டுருங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அது போனது போனதா இருக்கட்டும். அத பத்தி கவலைப்படாதீங்க. என்னைக்கு உங்களுக்கு யாரோ ஒரு குருநாதர் மூலியமா ஏதோ ஒரு அசரீரி உங்க காதுல விழுந்து, எப்ப உங்களுக்கு திருவடி தெரிஞ்சதோ அன்னையிலிருந்து என்ன பண்ணிடுங்க? தவத்துல உட்கார ஆரம்பிச்சுருங்க. அதான் தி கிரேட் டைம். 3 மணிக்கு காலையில. ஏன்னா, அதான் ஒரு வேகமா உட்கார்ந்து பழக்கப்பட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அது கூடிடும். அதே மாரி மாலையில 6 டூ 7 அப்புறம் 7:50லேருந்து 9:50 இதெல்லாம் வந்து தவத்துக்கு உகந்த நேரங்கள். மதியானம் 12லேருந்து 2:50 ஆமா. மதியானம் 12லேருந்து 2:20 நல்லா நோட் பண்ணிக்கங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. காலையில 3லேருந்து 5:20 இந்த பூதங்கள கரெக்ட்டா சரி செய்யறதுக்கு. பகல்ல 12லேருந்து 2:20 நாழிகையில கணக்கா வச்சுக்கங்க. இரவு 6 டூ 7 மாலையில 6 டூ 7 ஒரு முறை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 7:50லேருந்து 7:20லேருந்து 9:50 இந்த கணக்கு பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா, மிக எளிமையாக பூதங்களோடு ஒன்றி இருக்கலாம்ன்னு தான் அங்க சொல்லுது. அப்போ ஆகாயத்துல ஆரம்பிச்சு மண்ணுல முடியுது. மண்ணுல ஆரம்பிச்சு ஆகாயத்துல முடியுது. இந்த பூதங்களுடைய தொகுப்ப இறைவன் நமக்கு எப்படி ரட்சிக்கிறார்ன்ற ரகசியத்த சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த பூதங்களுக்கு ஏத்தவாறு தவத்துல உட்கார்ந்து நம்முடைய உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் போக்கிக்கிற மிகப்பெரிய ஆற்றல் உன் வாழ்க்கை உன் கையில் சாமி சொல்றாரு. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. கையில இருக்குது கைலாயம். இந்த கை நடுவுல ஒரு மிகப்பெரிய காந்தப்புலம் ஏற்படும். அந்த காந்தப்புலத்த மையமா வச்சு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா, லயிச்சிடலாம். அப்படியே லயிச்சு உட்காரலாம். 2 கை சிவபெருமானுடைய படத்த பார்த்தீங்கன்னா தெரியும். 2 கை அப்படி மேலயும் கீழயும் வச்சுட்டு உட்கார்ந்திருப்பாரு. அப்படியே அங்க ஒரு பெரிய மேக்னெட் ஏற்படும். அந்த மேக்னெட்ட நீங்க உணர ஆரம்பிக்கணும். அதான் பிரசன்ட் டென்ஸ்க்கு நீங்க வர்றதுக்கான அடையாளம். உங்க கற்பனைகள்லாம் தவிர்த்து தியானத்துல உட்கார்றதுக்கான அடையாளம் என்னன்னா, புருவ மத்தியில கவனத்த வச்சீங்கன்னா, கீழ 2 கையில ஒரு 2 அந்த உள்ளங்கையில ஒரு விதமான காந்தப்புலம் ஏற்படும். அந்த காந்தப்புலத்த நீங்க மையமா வச்சு உட்கார்ந்தீங்கன்னா, அழகா உங்கள அப்படியே ஒரு பெரிய வட்டமாக்கிடும். முதல் காந்தகத்த உணர ஆரம்பிச்சுட்டீங்க. அவ்வளவுதான். எப்ப காந்தகத்த உணர ஆரம்பிச்சீங்களோ, நீங்களே ஒரு காந்தகமா மாறுறீங்க. தவம் கூடிடுச்சுன்னு அர்த்தம். அதுல லயிக்க ஆரம்பிச்சுறீங்க. அதுக்கு ஆதாரமா இருக்கிறது ஓங்காரம். அப்ப முதல்ல தவத்துல உட்கார்றவங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த காந்தப்புலம் தான். நீங்க மெய் மறந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விதமான ஒரு காந்தத்த இந்த உள்ளங்கையில இருக்கிற காந்தம் சக்தி தூண்டி விடும். நீங்க சிவபெருமான் படத்த பார்த்தீங்கன்னா தெரியும். கை கீழ வச்சு, இன்னொரு கைய கீழ வச்சு, அப்படி 2 கைய மேல வச்சிருப்பாரு. வேற சில இடங்கள்ல அனுமான் கூட இப்படி உட்கார வச்சிருப்பாங்க. தவம் கூடுவதற்கு இது ஒரு பெரிய தந்திரம். தவம் கூடுவதற்கு இது ஒரு பெரிய தந்திரம். ஏன்னா, அந்த மின்சாரம் மாரி தாக்கும் அந்த உள்ளங்கையில. அது 2த்தையும் நீங்க ஆடாம, அசையாம அந்த உள்ளங்கைய மட்டும் வச்சு பாருங்களேன். அது உள்ள மிகப்பெரிய காந்தப்புலம் ஏற்படும். அந்த காந்தப்புலத்த உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்க அந்த லயத்தோட நீங்க ஒன்றிடலாம். அப்படி ஒன்றும்போது உங்களுக்கு லயம் கூடும். நாழிகை கூடிடும். பூதங்கள் வரிசையா உங்கள ஆட்சி செய்யறத புரிஞ்சுப்பீங்க. அதனால தான் சந்தியா காலத்துல உட்காருங்க தவத்துலன்னு சொல்றது. சரியா நோட் பண்ணிக்கங்க. விடியகாலம் 3 மணிலேருந்து 5:20க்குள்ள உட்கார்ந்தீங்கன்னா, மிகப்பெரிய மாற்றத்த நீங்க சந்திக்கலாம். திருவடி எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலம் வேற. திருவடி எதுன்னு தெரிஞ்ச பிறகு நாழிகையில பயன்படுத்துற யுக்தி வேற. யுக்தியே வேற. ரொம்ப நுட்பமா நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப மிகவும் ஒரு காலம் இனி இல்லை. அடைவோம் திருத்தால் சென்று சேர்வோமேன்னு சொல்லிட்டு வருது இல்லையா? அது எதுக்கு சொல்றாரு சாமி. நீ வாழ்ந்துட்ட வீணாக்கிட்டியாடா பாவி, பாவி, பாவி. உருவமத்தினா என்னன்னு தெரியாம போயிட்டியாடா? தெரிஞ்சு கேள்விப்பட்ட நாள் முதல்ல உஷார் ஆயிடணும்ல. சாமியோட திருவடி தெரிஞ்சு போச்சுல்ல. அதத்தான் சொல்றாரு.
முந்திய 360 காலமும் வந்தது நாழிகை வான்முதலாயிட சிந்தை செய் மண் முதல் தேர்ந்தறிவாய் வலம் உந்தியுள் நின்று உதித்தெழுமாறே. ரொம்ப கவனமா புரிஞ்சுக்குங்க. அவ்வளவுதான். இனி காலத்தை வீணாக்க கூடாது. நாழிகையில வீணாக்க கூடாது. ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம். ஒரு பகல் பொழுது 30 நாழிகை, ஒரு இரவு பொழுது 30 நாழிகை. இந்த 60 நாழிகை எப்படி பயன்படுத்துன்ற ரகசியத்தை உங்களுக்கு நான் உடைச்சிட்டேன். இதை நீங்க எப்படி பயன்படுத்துகிறீர்கள் பொறுத்து உங்க வாழ்க்கை. அவ்வளவுதான். உன் வாழ்க்கை உன் கையில். கேள்விப்பட்ட நாள் முதலா என்னைக்கு உன் நாமம் கேட்டு அவனுக்கே பிச்சை ஆனால்ன்ற மாதிரி உங்க திருவடி என்னைக்கு கேள்விப்பட்டீங்களோ அன்னைக்கே நீங்க உட்கார பழகணும். அதுக்கான வாய்ப்பு வசதி 4:10 இருந்து 5:10 ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படியாவது வந்து உட்காருவீங்க. ஒரு ஈக்காக்கா வர மாட்டேங்குது. மாலையில 6 மணிக்கு வைக்கிறேன். 6 to 7 வந்து சேருவீங்க. அதான் சொன்னேன், இந்த கர்மா வந்து அவ்வளோ சூழ்ந்திருக்குது. வினை சூழ்ந்திருக்கு. இவ்வளோ வினை சூழ்ந்த உலகத்துல நல்வினையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த உயிருக்கு என்ன இல்லை? நல்லவங்க கூட சேர்க்கை இல்லை. புத்தி வேலை செய்யல. வினையால ஆழ்ந்து போய் தவத்துக்கு வர்றதுக்கு கேடு காலம். அதான் அது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்றார். ஒன்னு அறிஞ்சுக்கிறதுக்கு என்ன கேடு காலன்றார். உட்கார 6 to 7 உட்காந்து ஒரு மணி. நான் அதுக்கு முன்னாடி ஒரு தலைப்பு ஒன்று எழுதினேன். உங்களுடைய வாழ்க்கையை 1 மணி நேரம், உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய 1 மணி நேரம் தவத்தில் அமர்ந்து கொள்ளவும் சொல்லிட்டு ஒரு டயலாக் ஒன்று எழுதினேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, 3 மாசத்துக்கு முன்னாடி. நான் லிங்க் கொடுக்கும்போது அப்படிதான் கொடுப்பேன். உங்களுடைய 1 மணி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தவத்தில் அமரும்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்கே போட்டேன். ஆனா எவனுக்கும் ஏறல. அதான் விதியில் இருக்கணும். விதியில் இருந்தா மட்டும்தான் தவத்துக்கு என்ன பண்ண முடியும்? வர முடியும். அவன் தான் தவத்துக்கு வருவான். இல்லைன்னா பேசி செத்தே போயிடுவான். கையடங்கி கால் அடங்கி ஆசனத்துக்கே வரமாட்டான். ஏன்னா ஒருபோதும் அவனுக்கு கை அடங்கனுக்கு காலும் அடங்காது. ஆசனத்துக்கு வராதவன் வந்து போற மூச்சு இறைவன் எப்படி உணர முடியும்? பிராணாயாமத்தை எப்படி அவன் தெரிஞ்சுக்க முடியும்? வர்றது மகேஸ்வரன் தான், போறது மகேஸ்வரி என்ற அறிவே அவனுக்கு வரல இன்னும். அப்புறம் எப்படி பிராணாயாமம் பத்தி அவனுக்கு அறிவு வரும்? ஒழுக்கத்துக்கு வரான், ஏமத்துக்கு வரான், சரி. அது தொடர்ந்து கடைபிடிக்கிறான், நேமத்துக்கு வரான், சரி. கால ஓட்டத்துல ஆசனத்துக்கு வரவே இல்லையே. அதுக்கும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி கை அடங்கி கால் அடங்கி உட்காந்து வந்து போறது இறைவன் தான் அறிவு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் பிராணாயாமம் சாத்தியம். அப்போ வந்தது இறைவன் தான். அந்த அறிவு வந்த பிறகு மூச்சை நீங்க வீணாக்குங்களா? வீணாக்க மாட்டீங்க. சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு பேர் பிரத்யாகாரம். அப்படி சாப்பிட்ட மூச்சை அப்படியே ஒரு இடத்துல ஒழுக வைக்கிறீங்க, நின்று நிலையா இருக்கிறீங்க. அதுக்கு பேர் தாரணை. சரி, அப்போ வீணா அந்த ஆற்றலை விடக்கூடாது. எதையாவது ஒண்ணு சிந்திக்கணும்ல, அதான் தியானம். எதை சிந்திக்கணும்? படைத்து காத்து அடித்து மறைத்து அருளக்கூடிய ஒருவன் உலன் என்று நம்புறீங்க இல்லையா? அவன் தான் சிவபெருமான். அவனை தியானிக்கிறீங்க இல்லையா? அதான் எண்டு. அவனை போலவே மாத்தி கொடுக்குறான். தான் அவனாக அவன் தானாக மாத்தி கொடுக்குறான் இல்லையா? சிவபெருமானே தன்னை கொடுக்குறான். என்ன தருவான்? தில்லை அம்பலத்தவன் தன்னையே தருவான். உன்னை கொடுத்துடுறான்ல. கொடுத்த பிறகு உனக்கு என்ன கட்டுது? சமாதி வாய்க்குது. நாய் சிவிகை ஏற்று வைத்தன்னு சொல்றாருல மணிவாசகரு. நம்மையும் ஒரு பொருளாக்கி தவம் பண்ணதுனால அவனே நமக்கு தரான். சமாதியில ஆதியோட நீங்க சமமாயிடுறீங்க. ஆதியோட நீங்க சமமாயிடுறீங்க. அதான் சம ஆதி. அப்ப சமநிலையை பெற்ற பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்குது? என் வகையான ஆற்றல்கள் கிடைக்குது. அதுக்கு அட்டமா சித்தின்னு பேரு. அந்த வரிசையை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனா இனி ஒரு காலம் இனிமே இல்லை. தயவு செய்து உங்களுக்கு திருவடி தெரிஞ்சிச்சா, இத்தனை நிலையம் கடந்து வந்து இதெல்லாம் வந்து பால பாடம். எனக்கு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பால பாடம். சமாதியே பால பாடம் தான். சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே இருக்கு. ஆமா, செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு உள்ள வைக்கிறது சமாதி கிடையாது. நீங்க வாழும் போதே அந்த நிலையை தொட்டு அவனோட இரண்டரை கலந்து நம்ம என்ன பண்ணணும்? ஏகாந்தமா இருக்கிற பழகணும். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை நம்ம தொடங்க போறோம்.
உணர்ந்து வாழ்றதுக்கான அடிப்படையே சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே இருக்கு. அதனால காலத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை அந்த நேரங்கள் நான் சொல்லிட்டேன். காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி 3 மணி, அந்த 3 மணி நாழிகையில அழகா உட்கார்ந்தீங்கன்னா 6 நாழிகை உங்கள ஏகாந்தமா இருக்க வச்சிரும். சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆகாயம் முதல் மண் பூதங்கள் வந்து ஆட்சி செய்யும். ஒரு நாழிகைக்கு முதல் நாழிகை ஆகாயம் வரும். அப்புறம் வாயு வரும். அப்புறம் நெருப்பு வரும். அப்புறம் வந்து நீர் வரும். அதுக்கப்புறம் மண்ணு வரும். இப்படியே தொடர்ந்து 30 நாழிகை வேலை செய்யும். இத புரிஞ்சுக்குங்க. சரியா 12 மணிக்கு ஒரு விதமான அப்போ 12ல இருந்து பகல் 2:20 வரைக்கும் ஒரு விதமான தியான காலம். அற்புதமா உட்கார்ந்துக்கலாம். எப்படி 3ல இருந்து 5:20 ஒரு அற்புதமான காலம் சொன்னேன் இல்லையா? அது மாரி பகல் பொழுதுல 12ல இருந்து 2:20 ஒரு அற்புதமான காலம். உட்கார்ந்து பாருங்க. அப்போ நாழிகையை வெற்றி பெறதுக்கான நேரத்த சரியா செலவு செய்யறதுக்கான வாழ்க்கை முறைய நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மாலையில 6 to 7 உட்கார்ந்தீங்கன்னா, மண் ஆரம்பிக்கிற நேரம் அது. அந்த மண் முதல் என்ன சொல்றாரு? "சிந்தை செய் மண் முதல் தேர்ந்தறிவாய் வலம் உந்தியுள் நின்று உதித்தெழுமாறே." அப்ப மாலையில அந்த 6 to 7 உட்கார்ந்தீங்கன்னா, மண்ணு ஒடுங்கும். அதான் உடம்பு ஒடுங்கும். மண்ணு ஒடுங்குச்சுன்னா, மனசு ஒடுங்கும். மனசுன்றது நீரு. மனசு ஒடுங்கிடுச்சுன்னா, ருத்ரன் காட்சி குடுப்பான். அதான் நெருப்பு ஒடுங்கும். நெருப்பு ஒடுங்குச்சுன்னா, வாயுவ புடிச்சுக்கலாம். வாயு ஒடுங்குச்சுன்னா, ஆகாயத்த புடிச்சுக்கலாம். சதாசிவம். ஆகாயன்றது என்னது? சதாசிவம். அப்படியே ஏகாந்தமா புருவத்தில அப்படியே மைனூட்டா இருக்கிறதே தெரியாது. நீங்க மூச்சு விடுறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஏகாந்தமா 2 பூமியோட கலந்துருவீங்க. அதுதான் சந்தியா காலம்னு பேர். இந்த காலங்கள்லாம் வீணடிக்காம, இந்த மாரி நாழிகைகள்லாம் சரியா அது நாழிகைகள்லாம் பார்த்து பயந்துராதீங்க. நம்ம இப்போ ஹவர்ஸ் கணக்குல சொல்றோம். 365 நாள்ன்னு சொல்றோம். 24 ஹவர்ஸ்ன்னு சொல்றோம். 60 நாழிகை 1 மணி 24 மணி நேரம். இதெல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. இந்த சொல்லாடல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. அடிக்கடி சொல்லுவேன் நானு. புது புது சொல்லலாம் பார்த்து பயந்துராதீங்க. நண்பர்களாக மாற்றிக் கொள்ளுங்கள். சரி. இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, இந்த 365 நாள்ல 6 மாசம் தூக்கம், 6 மாசம் பகல் பொழுதாகவும் இருக்குது. அதுல பகல் பொழுதுல 60 நாழிகை இருக்குது. சாரி, பகல் பொழுதுல 30 நாழிகை இருக்குது. இரவு பொழுதுல 30 நாழிகை இருக்குது. இந்த நாழிகையெல்லாம் பயன்படுத்தி எப்படி பூதங்கள் வரிசையில உட்கார்ந்து தவம் பண்ற வரிசையும் அடியேன் சொல்லியிருக்கிறேன். இந்த கால நேரங்கள்லாம் குறிச்சு வச்சு, இரவு 7:20க்கு ஆரம்பிச்சு 9:50 வரலும் ஒரு விதமான காலம். அந்த காலத்தையும் பூதங்கள் வரிசையில உட்கார்ந்து நீங்க தவத்த வெற்றி பெறும்படி பணிவொன்படு சொல்லி, நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்லதுரும் கழுமல வலநகர், பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையில் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு
திருவடி பணிதல், தவ பயிற்சி. அந்த நிகழ்வில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அனுபவிக்கும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.